வணக்கம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் எம்ஆர்எம். அதாவது மேலாண்மை ஆய்வுக் கூட்டம். வாங்க அது ஏன் ஒரு சாதாரண மீட்டிங் இல்ல, அதுக்கும் மேலன்னு ஆழமா பார்க்கலாம். சரி, எம்ஆர்எம்னா என்ன? நம்ம கேலண்டர்ல வர்ற இன்னொரு மீட்டிங் அவ்ளோதானா? அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. இது ஒரு சாதாரண ஸ்டேட்டஸ் அப்டேட்டை விட பல மடங்கு ஆழமான, முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த செஷன்ல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்திரலாம். முதல்ல எம்ஆர்எம் ஏன் ஒரு அதிகாரப்பூர்வமான தளம்னு பார்க்க போறோம். அப்புறம் அதோட முக்கிய நோக்கங்கள் என்ன, என்னென்ன டாபிக்ஸ்லாம் அதுல பேசுவாங்க, பேசி முடிச்சதும் என்ன செய்யணும், பொதுவா என்னென்ன தவறுகள் நடக்கும், கடைசியா இது எப்படி ஒரு வலுவான இணக்க கலாச்சாரத்தை உருவாக்குதுன்னு வரிசையா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, எம்ஆர்எம்னா அப்படி என்ன? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். எம்ஆர்எம்ங்கிறது ஒரு சாதாரண மீட்டிங் கிடையாது. இது ஒரு அதிகாரப்பூர்வமான பிளாட்ஃபார்ம். இங்க என்ன நடக்கும்னா, கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட் உட்காந்து நம்ம குவாலிட்டி சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, அதோட செயல்திறன் எல்லாம் சரியா இருக்கான்னு முறையா ஆய்வு செய்வாங்க. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சாதாரண மீட்டிங்குக்கும் எம்ஆர்எம்முக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். ஒரு சாதாரண மீட்டிங்ல டெய்லி நடக்கிற வேலைகளை பத்தி பேசுவோம். ஆனா எம்ஆர்எம்ங்கிறது நம்ம கம்பெனிக்கே ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி. வெறும் தலைவலின்னு ஒரு மாத்திரை போடுறதுக்கும் உடம்புல என்ன பிரச்சனைன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் இது. சரி, எம்ஆர்எம்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ரெகுலேட்டரி அதிகாரிகள் ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ண வராங்கன்னா அவங்க முதல்ல கையில எடுக்கிற ஃபைல் எது தெரியுமா? அது எம்ஆர்எம் மினிட்ஸ் தான். ஏன்னா ஒரு கம்பெனியோட குவாலிட்டி மேல டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்மையிலே அக்கறை இருக்கா இல்லையான்னு முகத்துல அடிச்ச மாதிரி காட்டுற ஒரே ஒரு டாக்குமெண்ட் இதுதான். அப்போ இதோட முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஒன்னு, நம்ம QMS, அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கறது. 2, வர டேட்டாவெல்லாம் வச்சு ட்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. 3, திரும்ப திரும்ப வர பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு ஆணி வேர் வரைக்கும் போய் பார்க்கறது. அப்புறம் அதுக்கு தேவையான ரிசோர்ஸை ஒதுக்குறது. இப்படி செஞ்சாதான் நம்ம சிஸ்டம் தொடர்ந்து மேம்படும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்ம குவாலிட்டி சிஸ்டத்தோட இன்ஜின் மாதிரி. ஓகே, ஒரு எம்ஆர்எம் மீட்டிங்னா சும்மா போய் உட்கார்ந்துட்டு வர முடியாது இல்லையா? அதுல என்னென்ன விஷயங்கள் கண்டிப்பா விவாதிக்கப்படணும், அதோட அஜெண்டா எப்படி இருக்கணும்னு இப்ப பார்க்கலாம். ஒரு எம்ஆர்எம்மோட முதுகெலும்பே டேட்டா தான். வெறும் கருத்துக்களுக்கு இங்கே இடமில்லை. உதாரணத்துக்கு டீவியேஷன் ட்ரெண்ட்ஸை பார்க்கணும். அதாவது விதிமீறல்கள் அதிகமாகுதா இல்ல குறைஞ்சுக்கிட்டு வருதா, நாம எடுத்த கேப்பாக்கள் அதாவது கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் உண்மையிலேயே வேலை செய்யுதா, இன்டர்னல் ஆடிட்ல என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, கொண்டு வந்த சேஞ்ச் கண்ட்ரோல்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, இது எல்லாத்தையும் பத்தி ஆழமா அலசி ஆராயணும். அது மட்டும் போதாது, கஸ்டமர் கிட்ட இருந்து வர்ற புகார்கள், ஏதாவது ப்ராடக்ட மார்க்கெட்ல இருந்து திரும்ப வாங்கியிருக்கோமா, நம்ம டீமுக்கு சரியா ட்ரைனிங் கொடுத்துருக்கோமா, நம்ம ப்ராசஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி டேட்டா எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம கம்பெனியோட உண்மையான ரிப்போர்ட் கார்டு. இதையும் கண்டிப்பா ரிவ்யூ பண்ணணும். ஒரு எம்ஆர்எம் மீட்டிங் வெற்றிகரமா முடிஞ்சதா இல்லையானையும் எதை வச்சு சொல்றது? எவ்ளோ நேரம் பேசணுங்கிறத வச்சு இல்ல. மீட்டிங் முடியும்போது நம்ம கையிலே என்ன இருக்குங்கிறத வச்சுதான். அதாவது தெளிவான முடிவுகளும் அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானும் இருக்கணும். ஒவ்வொரு விவாதத்திலிருந்தும் இந்த 4 விஷயம் கண்டிப்பா வெளியே வரணும். 1, தெளிவான முடிவு. 2, அதை எப்படி செய்ய போறோன்னு ஒரு செயல் திட்டம். 3, அந்த வேலைக்கு யாரு பொறுப்பு, அதாவது ரெஸ்பான்சிபிள் பர்சன். 4, அதை முடிக்கிறதுக்கு ஒரு டெட்லைன். இந்த 4ல 1 மிஸ் ஆனா கூட அந்த மீட்டிங்கே ஒரு டைம் வேஸ்ட் தான். சரி, இதுவரைக்கும் எல்லாம் நல்லா போச்சு. ஆனா இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆடிட்ல ரெகுலேட்டரி அதிகாரிகள் ஈஸியா கண்டுபிடிக்கிற, கம்பெனிகள் அடிக்கடி செய்யற பெரிய தவறுகள் என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்ப கவனமா கேளுங்க. முதல் தவறு, இதுக்கு பேரு பேப்பர் மீட்டிங். அதாவது ரெக்கார்ட்ஸ்ல பார்த்தா மீட்டிங் நடந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா இருக்கும். ஆனா உண்மையில அப்படி ஒரு மீட்டிங்கே நடந்திருக்காது. இது ஒரு பெரிய ஏமாத்து வேலை, ரொம்ப ஆபத்தானதும் கூட. 2வது தவறு, டேட்டாவை சரியா ரிவ்யூ பண்ணாதது. அதாவது பவர் பாயிண்ட்ல கிராஃப்லாம் காட்டி நம்பர் சொல்லிடுவாங்க. ஆனா அந்த நம்பருக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு யாருமே விவாதிக்க மாட்டாங்க. அந்த ட்ரெண்ட் ஏன் அப்படி இருக்குன்னு ஆழமா போய் பார்க்கணும். இல்லனா பிரச்சனையை மேலோட்டமா மட்டும்தான் பார்ப்போம், அதுக்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. அடுத்தது ஒரு காமனான பிரச்சனை, ஃபாலோ அப் இல்லாதது. மீட்டிங்ல சூப்பரா பேசி ஆக்ஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த வேலைகள் சரியா நடக்குதான்னு ட்ராக் பண்ணலன்னா எடுத்த முடிவுகளுக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தவறு, டாப் மேனேஜ்மெண்ட் ஈடுபாடு இல்லாம இருக்கிறது.
அதாவது அவங்க மீட்டிங்ல உடம்பு மட்டும்தான் இருக்கும், கவனம் இருக்காது. இல்லனா அவங்க ஆப்சென்ட்டாவே இருப்பாங்க. அவங்களுடைய முழுமையான ஈடுபாடு இல்லாம இந்த மீட்டிங் நடந்தா அது வெறும் ஒரு சம்பிரதாயமா தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வராது. சரி, இப்போ இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வரும். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, எம்ஆர்எம்ங்கிறது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டியோ ஒரு ஆடிட் தேவையை பூர்த்தி செய்யற ஒரு விஷயமோ கிடையாது. அது ஒரு கம்பெனியோட ஒட்டுமொத்த குவாலிட்டி கல்ச்சரையே உருவாக்குற ஒரு பவர்ஃபுல்லான டூல். இந்த வாக்கியத்தை பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். மேலாண்மை ஆய்வு இல்லை என்றால் தர அமைப்பு மற்றும் மேலாண்மை தனித்தனியாக செயல்படும். அதாவது ஒரு கம்பெனில எம்ஆர்எம் சரியா நடக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? குவாலிட்டி சிஸ்டம் அதோட வழியில போகும், மேனேஜ்மெண்ட் அவங்களோட வழியில போவாங்க. ரெண்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. இந்த ரெண்டு தனித்தனி உலகத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் தான் எம்ஆர்எம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு வலுவான எம்ஆர்எம் ப்ராசஸ் நிர்வாகத்தோட அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்துது. அது மூலமா முழு கம்பெனிலையும் ஒரு வலுவான கம்ப்ளையன்ஸ் கல்ச்சர், அதாவது இணக்க கலாச்சாரத்தை செழிக்க வைக்குது. சரி, இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை வச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கம்பெனியோட இணைக்க கலாச்சாரம் எவ்ளோ வலுவா இருக்கு?